நாடாளுமன்றத்தில் ராகுல் காந்தி அவர்கள் வந்து சாதிவாரி கணக்கெடுப்பு எடுத்தே தீர்வோம் அப்படின்னு சொல்லி ஒரு உறுதியான ஒரு மொழியில் பேசுகிறாரு. அதற்கு தமிழ்நாடு முதலமைச்சர் இருக்கக்கூடிய திரு மு.க.ஸ்டாலின் அவர்களும் என்ன பண்ணுறாருன்னா அவருக்கு ஆதரவு குரல் கொடுக்குறாரு. அப்போ அவர் பேசும்போது என்ன சொல்கிறாருன்னா, நீங்கள் வந்து இந்த பட்ஜெட் தாக்கல் பண்ணும்போது எஸ்சி, எஸ்டி, ஓபிசி அந்த மக்களுக்கு என்ன சதவீத அடிப்படையில் சமூக அரசியல், பொருளாதாரம், கல்வி இந்த சூழலில் அவங்களுக்கு எந்த அடிப்படையில் அவங்களுக்கு முன்னுரிமை கொடுத்துருக்கீங்க, என்ன சதவீதத்தில் அவங்கள அதில் அக்காமடேட் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. ஆனால் அதற்கு அவங்ககிட்ட எந்த பதிலுமே இல்லை. அதற்கு மாறாக என்ன பேசுகிறாங்கன்னா, முன்னாள் அமைச்சராக இருந்த அனுராக் தாக்கூர் என்ன சொல்கிறாருன்னா, என்ன சாதின்னு தெரியாதவங்கெல்லாம் சாதிவாரி கணக்கெடுப்பு எடுக்க சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லி ராகுல் காந்தி அவர்களை அப்படி தரந்தாழ்ந்த ஒரு பேச்சை பேசக்கூடியதை நம்ம நாடாளுமன்றத்தில் பார்க்குறோம். அப்போ பிஜேபி இப்படி பேசுகிறது ஒன்றும் புதுசு கிடையாது. அவங்க அப்படிப்பட்ட ஒரு பின்புலத்தில் இருக்கிறாங்க. அவங்க அவமானப்படுத்துறதுக்கு மட்டும்தான் தெரியும். அறிவுபூர்வமாக யோசிக்க தெரியாத ஒரு மூடர் கூடம் அப்படிங்கிறது நமக்கு நல்லாவே தெரியும். ஆனாலும் ஒரு எதிர்க்கட்சி தலைவர் கேட்கக்கூடிய ஒரு அந்த கேள்விக்கு அவரை நீ என்ன சாதின்னு கேட்கறதுக்கு இவருக்கு என்ன அருகதை இருக்குது அப்படி தான் நம்ம கேட்க வேண்டியது இருக்குது. ஏன்னு கேட்டால் இன்றைக்கி ராகுல் காந்தியோட குடும்பம் ஃபுல்லாக பார்த்திங்கன்னா சாதி மறுப்பு திருமணம் செஞ்சவங்க தான். அப்படிப்பட்டவங்களை பார்த்து அவங்க என்ன சாதின்னு கேட்குறதுக்கு இவங்களுக்கு இப்படிப்பட்ட ஒரு தரந்தாழ்ந்த ஒரு விமர்சனம் வைக்க முடியுதுன்னா இவங்கெல்லாம் வந்து ஒரு பிற்போக்குவாதிகள் அப்படிங்கிறதுல நமக்கு எந்த மாற்று கருத்தும் கிடையாது. அதே நேரத்தில் இந்த அனுராக் தாக்கூர் கேட்ட கேள்விக்கு ஆதரவு குரல் கொடுக்கக்கூடிய அளவில் இன்றைக்கு அங்கே என்டிஏ அரசில் பிரதமர் இருக்கக்கூடிய மோடி அனுராக் தாக்கூரை ஆதரித்து ட்வீட் போடுதார் அப்படின்னு சொன்னால் இவர் பிரதமர் இருக்கிறதுக்கு தகுதி இல்லாத ஒரு நபர் அப்படின்னு தான் நம்ம சொல்ல வேண்டியது இருக்குது. காரணம் என்னென்னா, இப்படிப்பட்ட ஒரு பேச்செல்லாம் பேசக்கூடாது, நீங்கள் என்ன சாதின்னு கேட்கக்கூடாது, அவங்க கேள்வி கேட்டால் அதுக்கு பதில் சொல்லணும் அப்படின்னு சொல்லி ஒரு நல்ல அறிவுரை கொடுக்கக்கூடிய ஒரு நபர் தான் பிரதமராக இருக்கணும். ஆனால் ஒரு தரந்தாழ்ந்த ஒரு பேச்சு பேசக்கூடிய நபரை ஆதரிக்கக்கூடிய ஒரு நபராக பிரதமர் இருக்காருன்னா அப்போ அந்த பிரதமர் எவ்வளவு தரந்தாழ்ந்த மனிதராக இருப்பார் அப்படிங்கிறதுக்கு இது ஒரு சிறந்த எடுத்துக்காட்டு. அப்போ அவர் அப்படி பேசுனதுனால அடுத்தாப்புல பேச எந்திரிச்ச அகிலேஷ் யாதவ் வந்து அனுராக் தாக்கூரை கிளின்னு கிழிச்சு விட்டார். நீ யார், எப்படி நீ வந்து அவர்கிட்ட சாதியை கேட்கலாம், அவர்கிட்ட சாதி கேட்கறதுக்கு உனக்கு என்ன இது இருக்குதுன்னு சொல்லிட்டு அனுராக் தாக்கூரை பார்த்து அகிலேஷ் யாதவ் நாராக கிழிச்சு நாட்டிட்டார். உன்னை தொலைச்சி அப்படிங்கிற அளவுக்கு அவரை வெளுன்னு வெளுக்கிற அளவுக்கு பேசி விட்டார். அப்படிங்கும்போது அது ஒரு வகையில் நமக்கு சந்தோஷமாக இருந்தாலுமே எப்படி ஒரு எதிர்க்கட்சி தலைவரை இப்படி தரந்தாழ்ந்தவங்களாம் பேச முடியுது அப்படின்னு சொல்லி ஒட்டுமொத்தமாக அங்கே இருக்கக்கூடிய இந்த பிஜேபிக்காரங்களும் சரி, அந்த என்டிஏ கூட்டணியும் சரி, அது குறித்து பேசலை அப்படின்னு சொன்னால் இங்கே வந்து ஒரு ராகுல் காந்தி என்ன விதமான ஒரு முன்னெடுப்பு எடுக்கார் அப்படின்னு சொன்னால் அந்த காங்கிரஸில் எத்தனை பேர் எப்படி இருக்காங்கன்னு நமக்கு தெரியாது. ஆனால் இன்றைக்கு ராகுல் எடுக்கக்கூடிய அந்த அரசியல் பார்த்திங்கன்னா அது ஒரு முற்போக்கு அரசியல். அது வந்து பார்த்திங்கன்னா இங்கே இருக்கக்கூடிய எல்லா மக்களையும் வந்து ஒரு சரிசமமாக சமநிலையில் மனிதர்களாக மதிக்கக்கூடிய ஒரு அரசியலாக இருக்கணும் அப்படிங்கிற அடிப்படையில் தான் அவருடைய அந்த பேச்சுக்களும் அவருடைய செயல்பாடு இருக்குதுன்னு சொன்னால் இன்றைக்கு சாதிவாரி கணக்கெடுப்பு எடுத்துட்டோம்னா என்ன ஆகும்னா இந்த ஒன்றிய அரசோட கூட்டு வெளிப்பட்டுரும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா அவங்க வந்து அந்த இடபிள்யூஎஸ் என்று சொல்லக்கூடிய அந்த உயர் சாதி ஏழைகளுக்கு மட்டும் 10% இடஒதுக்கீடு கொடுத்தாங்களா, அது எவ்வளோ பெரிய தப்பு அப்படிங்கிறது வந்து அந்த இடத்துல வெளிப்பட்டுரும். ஏன்னா அவங்க வந்து எண்ணிக்கையில் மிக மிக ஒரு சொற்பமானவங்களாக இருக்காங்க. அவங்களுக்கு 10% இடஒதுக்கீடு எப்படி கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு கேள்வி வரும். அதே நேரத்தில் இவங்களுக்கு சாதிவாரி கணக்கெடுப்பு எடுத்துட்டோம்னா இவங்க எல்லாரும் இந்துக்கள்லாம் என்ன பண்ணிடுவாங்க, காங்கிரஸ் பக்கம் தாவிடுவாங்க. அதனால் நம்ம அதை செய்யக்கூடாது அப்படிங்கிற ஒரு முட்டாள்தனமான அந்த மதவாத சிந்தனையும் சாரியவாத சிந்தனையுமே இன்றைக்கு பிஜேபி அரசு தன்னுடைய ஆட்சிக்கு அஸ்திவாரமாக வச்சுருக்கு. அது மட்டுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, இவங்களுக்கு சாதிவாரி கணக்கெடுப்பு எடுத்துட்டோம்னா யார் என்ன சதவீதம் தெரிஞ்சிச்சுன்னா அவங்களுக்கு கொடுக்கக்கூடிய முன்னுரிமைகள்லாம் நம்ம கொடுக்கணும். அதை நம்ம கொடுக்காமல் இருக்கிறதுக்கு தான் என்ன பண்ணுறாங்கன்னா இவங்க சாதிவாரி கணக்கெடுப்பு எடுக்காமல் இருக்கிறாங்க. அப்போ சாதிவாரி கணக்கெடுப்பு எடுக்கும்போது இங்கே வந்து அந்த மக்களுக்கு என்னென்ன அநீதி இதன காலமாக இழைக்கப்பட்டிருக்கு, அது யாரால் இழைக்கப்பட்டுச்சு அப்படிங்கிறதும் வெளிப்பட்டுங்கிறதுனால மோடி அரசு இங்கே சாதி மதம் அப்படிங்கிறது ஒன்று இல்லை அப்படிங்கிற மாதிரி ஒரு பொய்யான ஒரு பரப்புரையை பண்ணிக்கிட்டு அதன் வழியாக தன்னுடைய ஆட்சியை தக்க வச்சுக்கலாம் அப்படிங்கிற ஒரு தரந்தாழ்ந்த கீழ்த்தரமான ஒரு வேலையை செஞ்சுக்கிட்டு இருக்காரு. அந்த கீழ்த்தரமான வேலைக்கு இன்றைக்கு அந்த என்டிஏ அரசில் இருக்கக்கூடிய அந்த பிஜேபியை சார்ந்தவர்கள் என்ன பண்ணுறாங்கன்னா, ராகுல் காந்தி போன்ற ஒரு முற்போக்கு அரசியல் செய்யக்கூடியவர்கள்லாம்
இப்படி ஒரு தற்குறித்தனமான ஒரு கேள்வியை நீங்கள் என்ன சாதி அப்படின்னு கேட்கக்கூடிய அளவுக்கு ஒரு மடத்தனமான சிந்தனையில் உள்ளவங்க தான் அங்கே வந்து இன்றைக்கி அந்த மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காங்க அப்படின்னு சொன்னால் அது நமக்கு மிகப்பெரிய அவமானத்தை கொடுக்கக்கூடிய ஒரு செயல் அப்படின்னு சொல்லிட்டு நாம் அவங்களுக்கு வன்மையான கண்டனத்தை நம்ம தெரிவிச்சுக்கிடுவோம். அதே நேரத்தில் ராகுல் காந்திக்கு நம்முடைய ஆதரவை தொடர்ந்து கொடுக்கணும். நமக்காக அவர் தொடர்ந்து பேசுவார். நம்முடைய கேள்விகள் எல்லாமே ராகுல் காந்தி வாயிலாக இன்றைக்கு இருக்கக்கூடிய என்டிஏ அரசு அப்படின்னு சொல்லக்கூடிய மோடி தலைமையிலான அந்த மைனாரிட்டி அரசை பார்த்து தொடர்ந்து கேட்பாங்க. அதுக்கு கேட்குறதுக்கு நாமும் தொடர்ந்து அவங்களுக்கு எல்லா விதமான உதவிகளையும் செய்வோம் என்று சொல்லி இது போன்ற சமூக அரசியல் பொருளாதாரம் மற்றும் விளிம்பு நிலை மக்களின் குரலாக ஒலிக்கும் தாடிக்காரன் தடி யூடியூப் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மானமும் அறிவும் மனிதனுக்கு அழகு. நன்றி. நான் குமார்.